ஏன் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ்? பெப்பு பண்ணா மட்டும் அது டாக்டிக் இது அது உடனே என்னமா கமெண்ட்ல சொல்லுவாங்க, ஏய் அவங்களுக்கு ஸ்குவாட் இல்லடா. என்ன ஸ்குவாட் இல்ல? ஏன்டா அவன் 6-7 வருஷம் முன்னாடி என்ன ஸ்குவாட் வச்சு ஆட்டுனாங்க? அவங்க ஜெயிக்கும் போதெல்லாம் அவருக்கு மட்டும்தான் நல்ல ஸ்குவாட் இருக்கும். ஓகே, இப்பயுமே நல்ல ஸ்குவாட் தான் வச்சிருக்காங்க. ஹாலாண்ட் இருக்கான், ஃபோடன் இருக்கான், டோக்கு இருக்கான், மிட்ஃபீல்ட் ரெய்ண்டர்ஸ் இருக்கான், டோனாருமா இருக்கான். ஏன்டா உனக்கு என்ன வேணும் கேட்டா சிம்பதி பாக்குறாங்க எல்லாம். பெப்பு ஐயோ பெப்பு, ஐயோ பெப்பு பாவண்டா அப்படின்னு. ஒன்னே ஒன்னுதான், ஜோசே மொரினியோ. அவர் வந்து இப்போ கான்ட்ரவர்சியா இருக்கும், ஆனா எஃப்சி போட்ட வச்சு ஜெயிச்சிருக்காரு. ஏன்னா சாம்பியன்ஸ் லீக் வச்சிருக்காரு, இன்டர் வச்சு அடிச்சிருக்காரு. அவர் டாக்டிக்ஸ் அவர் கடைசி வரையுமே ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஆனா ஏன்னா பெப்பு இதுன்னு சொல்லுவாங்க, ஆனா பெப்பு வந்து அவருக்கு வந்து அந்த மணி அந்த பிளேயர்ஸ், ஆனா அது கொடுத்தா எல்லாரும் அடிச்சிட முடியுமானா கிடையாது. அவருக்கு மேல ரெஸ்பெக்ட் இருக்கு. பட் ஆனா இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் எதுக்கு? கண்டிப்பா ஏதாவது இப்போ ஒரு அர்டேட்டா ஒன்று பண்ணா ஒன்று, பெப்பு பண்ணா மாசு. பெப்பு அது பண்ணலன்னா ஐயோ அவருக்கு இது இல்லப்பா, அவருக்கு இன்ஜரிப்பா. மித்த டீம்லாம் இப்போ என்ன பண்ணாங்க? நாங்களாம் இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தோம்? நம்மளாம் அதே டீம் வச்சு தான் ஆட்டு இருந்தோம். ஆர்சி வச்சு என்ன பண்ணாரு? அது பெப்புலாம் அவ்வளோ பிளேயர் வச்சு அப்பப்போ ஜாலியா இந்த மேட்ச் வந்து ஒருத்தன் லெஃப்ட் விங் ஆடுவான், அடுத்த மேட்ச் இன்னொருத்தன் ஆடுவான். அப்புறம் பார்த்தா கிரீலிஷ் மாதிரி பிளேயர்ஸ்லாம் ஆடவே மாட்டாங்க.